என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் செஃப் தமிழ் இன்ஸ்டா பேஜுக்கு வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து இந்த வேஸ்ட் டு டேஸ்ட் சேலஞ்ச் முடிஞ்சிச்சுல. ஸோ அதுக்கு வேண்டி வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து வேஸ்ட் இதுலேருந்து ரெசிபீஸ் வந்து க்ரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ கம்பல்ஷன்லாம் இல்லை, பட் அவங்களோட பேஜில் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து இது வந்து நான் பிளாகுக்கு வேண்டி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண ஒரு ரெசிபி. என்னென்னா, நம்ம வந்து நார்த்தங்காய் பச்சடி பண்ணுவோம்ல, ஸோ அதே இதை வந்து ஆரஞ்சோட தொலியை வச்சு பண்ணக்கூடியது. ஸோ ஆரஞ்சை வந்து ஜூஸ் பிழிஞ்சிட்டேன். நீங்கள் ஜூஸ் பிழியணுன்னு கூட இல்லை, ஃபுல் ஆரஞ்சே கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஜூஸ் பிழிஞ்ச ஆரஞ்சை தோலை வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். இது 2 ஆரஞ்சு, ஓகே, 2 ஆரஞ்சை கட் பண்ணியிருக்கேன். இது 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா. ஸோ இதை வந்து லைட்டாக குக் பண்ணிவிட்டு, இந்த பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டவ்வை வந்து நேச்சுரல் லைட்டிங் வேணும்னு சொல்லிட்டு என்னோட இந்த லைட்டிங் டோர் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வதக்கிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன், ஏன்னா இதை ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆனியனும் பச்சை மிளகா 2த்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் எல்லாம் போட்டுட்டேன். ஸோ இந்த ஆரஞ்சு தோலை போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா இதை சாட்டே பண்ணி விடுங்க. ஸோ அந்த லைட்டாக ஒரு ரா ஸ்மெல் வந்து போகிறதுக்கு வந்து இந்த எண்ணெயில் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிப்போம். ஸோ 5 நிமிஷம் வதக்கிட்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து தண்ணியும் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருவோம். அப்போ தான் இந்த தொலி வந்து வேகும். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஆரஞ்சு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு 5 விசில் கிட்ட விட்டேன், ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பச்சடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆயாச்சு. ஹீட் ஆனோன்னா அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடுங்க. வர மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். ஸோ இவ்வளவு தான் வந்து தாளிக்கக்கூடிய பொருட்கள். இப்போ இதில் வந்து அந்த பச்சடி, நம்மளோட வெந்த ஆரஞ்சு பச்சடி ஆட் பண்ணிடுறோம். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இந்த ஆரஞ்சில் வந்து அவ்வளோ புளிப்பு இல்லை, அதனால எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஜாகரி போட்டேன், அதை மறந்துட்டேன் காணிக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா செல்லுலேயும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா, அதனால் எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ புளியும் போட்டுட்டு வெல்லமும் டேஸ்ட்டுக்கு தக்கன, 2மே டேஸ்ட்டுக்கு தான், டேஸ்ட்டுக்கு தக்கன போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கணும். ஸோ டேஸ்ட் பார்த்துருங்க, செம்ம டேஸ்ட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்த்து பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த பச்சடி வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு பச்சடி. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது கூல் ஆனோன்னா ஒரு கண்டெய்னரில் அடைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. எனக்கு 2 ஆரஞ்சில் இவ்வளோ பச்சடி கிடச்சிருக்கு. ஸோ நான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம எப்போவுமே தூர போடக்கூடிய அந்த ஆரஞ்சு தொலியில் இவ்வளவு டேஸ்டியான ஒரு பச்சடி பண்ண முடியுமா நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வந்து இதுக்கு வந்து ரொம்ப சிமிலராக நம்ம நார்த்தங்காய் பச்சடிக்கு இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆரஞ்சுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் உண்டுல்ல, அந்த அரோமா. ஸோ அது வந்து இதில் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.